அனைவருக்கும் கணித வணக்கம். இப்போ பார்க்க போகிற கணக்கு 6ஆம் வகுப்புக்கு உரியது, 3ஆம் பருவம். எடுத்துக்காட்டு 6. ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 129 சென்டிமீட்டர் எனில் அதன் ஒரு பக்க அளவை காண்க அப்படின்னு சொல்லி கணக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கணக்கை நம்ம இப்போ செய்ய போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு கொடுத்துருக்காங்க 129 சென்டிமீட்டர். அதாவது சமபக்கம், 3 சமபக்கம்னாவே என்னது, 3 பக்கங்களும் சமமாக அளவுடையது. அதனுடைய சுற்றளவு கொடுக்கப்பட்டிருக்கு எனில் அதனுடைய ஒவ்வொரு பக்க அளவு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு. சுற்றளவுனாவே என்ன செய்யணும், 3 பக்கங்களையும், முக்கோணத்தினுடைய 3 பக்கங்களையும் அளவுகளையும் என்ன செய்யணும், கூட்டணும். சமபக்க முக்கோணத்தின் இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் சுற்றளவு கொடுக்கப்பட்டு பக்க அளவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி இதை செய்ய போகிறோம்? சுற்றளவு கொடுக்கப்பட்டிருக்கு 129 சென்டிமீட்டர். ஒவ்வொரு பக்க அளவையும் ஏன்னு வச்சுக்கிறோம். அப்போ 3 பக்க அளவையும் கூட்ட போகிறோம். a + a = 129 சென்டிமீட்டர். எத்தனை ஏ இருக்கு? 3 ஏ இருக்கு. அப்ப 3a = 129 சென்டிமீட்டர். இப்ப நமக்கு ஒரு பக்க அளவு கண்டுபிடிக்க போறோம். a என்பதோட மதிப்பு என்ன? அப்ப a = இந்த 129 அப்படியே போட்டுக்கிறோம். இங்க பெருக்கிட்டு இருக்க 3 வலது பக்கம் வரும்பொழுது வகுத்தலுக்கு வந்துடும். அப்ப 1 3 3 4 3 12 3 9. சுருக்கினால் 3ஆம் வாய்ப்பாட்டில் சுருக்கிறப்ப வரக்கூடிய விடை என்ன கிடைக்குது? 43 சென்டிமீட்டர். அதாவது ஒரு பக்க அளவு சமபக்க முக்கோணத்தினுடைய ஒரு பக்க அளவு எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 43 சென்டிமீட்டர். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பக்க அளவுமே எவ்வளவு இருக்குது? 43 சென்டிமீட்டர். இந்த 43 + 43 + 43 கூட்டும் பொழுது வரக்கூடிய விடை 129 சென்டிமீட்டர் கிடைக்கும். புரிஞ்சுங்களா? புரிஞ்சதுக்கு மிஸ்.